சரி ப்ரோ, நம்ம ஆரம்பிப்போம். சும்மா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதாக இருக்கும் பிரேக் கோட் பத்தி. பிரேக் கோட் பத்தி உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும்? டிராவல்ல தான் இருக்கீங்களா என்ன? ப்ரோ, என்னோட வாய்ஸ் கேக்குதா? வெளியே இல்லை, இப்பதான் ப்ரோ உள்ள வந்தேன். சரி சரி சரி, அதாவது டிராவல் இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். நம்ம இன்னைக்கு ஏற்கனவே பார்த்ததான், நம்ம வழக்கமா ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருப்போம்ல பிரேக் அவுட் பத்தி. அதான் நம்ம இன்னைக்கு திரும்ப பார்ப்போம். உங்களுக்கு பிரேக் அவுட்ல வேற ஏதாவது பத்தி புதுசா ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? வேற எங்கேயா புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணீங்களா பிரேக் அவுட் பத்தி? அது ஏற்கனவே அந்த ஹையர் ஹை ஹையர் லோ அதான் ப்ரோ பிரேக் அவுட் பற்றி தெரியும். நீங்க அடுத்து புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணீங்களா நம்ம கிளாஸ்க்கு அப்புறம்? ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பார்த்து பிரேக் அவுட் கண்டுபிடிக்க தெரியும் ப்ரோ. வர எது எது? அந்த ட்ரெண்ட் லைன்லாம் வரைஞ்சு பார்த்து கண்டுபிடிப்பாங்க பிரேக் அவுட். சரி, ஓகே. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பிரேக் அவுட்டுக்கு நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, சப்போர்ட்டு, ஸ்கிரீன் தெரியுது தானே? தெரியுது ப்ரோ. சரி, நம்ம இப்போ பிரேக் அவுட்டுக்கு நம்ம எதெல்லாம் எடுக்கலாம்? ஒன்று மேஜர் சப்போர்ட்டா இருக்கணும், சப்போர்ட்டு இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ். அப்படி இல்லையா நம்ம ட்ரெண்ட் லைன், அதுவும் இல்லையா அப்போ ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை இல்லைன்னா லோ. அப்புறம் அது போக நம்ம எதை எடுப்போம் அப்படின்னா மூவிங் ஆவரேஜஸ் 20, 50, 100 கூட தேவையில்ல, 200 போகலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரேக் அவுட் ஸ்டடி பண்ணலாம். இது கிளியர் தானே? நம்ம எந்த இடத்துலலாம் பிரேக் அவுட் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் அது. ஸோ நம்ம ஒன்று சப்போர்ட் இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸில் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இல்லைன்னா ஸ்விங் லோ பிரேக் ஆகுதான்னு பார்ப்போம். இல்லைன்னா மூவிங் ஆவரேஜஸ் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிருந்தோம்னா அந்த லெவல்ஸ் பிரேக் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம்.
இதுல டவுட் இருக்கா? கிளியர் தான். சரி, ஓகே. நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரியும். ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை விட்டுலாம். இப்போ ட்ரெண்ட் லைன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு, டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து எங்கேயா பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத பார்ப்போமா? ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிறது நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை நமக்கு எங்கே பிரேக் ஆயிருக்கு, எதர் அப்போ இல்லைன்னா டவுனோ. இப்போ டவுன் சைட் இல்லைன்னா ட்ரெண்ட் லைனை டவுன்வர்டில் பிரேக் ஆகும். ஸோ இங்கே பிரேக் அவுட் எங்கே நடந்திருக்குன்னா இங்கே. ஸோ நம்ம பார்த்த செகண்ட் பாயிண்ட் வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறது. ஸோ ட்ரெண்ட் லைன்னா இது. ஸோ ஸ்விங் ஹை ஸ்விங் லோ அப்படின்னு இருக்கா. இப்போ ஒரு ட்ரெண்ட்ல ஸோ மார்க்கெட் வந்து கரண்டா இருக்கிற பிளேஸ் வந்து இதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோ எது அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட். அதுக்கு முந்தின ஸ்விங்கோட லோ எதுனா இந்த பாயிண்ட். அதுக்கு முந்தின ஸ்விங்கோட லோ எதுனா இந்த பாயிண்ட். ஸோ இப்போ இருக்கிறது வந்து கரண்ட் ஸ்விங்கோட ஹை. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருந்த ஹை வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை, கீழே இருக்கிறது என்னது ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோ. ஸோ அப்படியே தான் ரிப்பீட் ஆகும். நீங்கள் எதுக்கு ப்ரீவியஸ் போனீங்கன்னா அது ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோ, இதுக்கும் ப்ரீவியஸ் போனீங்கன்னா இது இன்னொரு ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோ. ஸோ இது கரண்ட் ஸ்விங்கோட ஹை வந்து இது டாப்ல இருக்கிறது இது. ஸோ இப்போ ப்ரீவியஸ் ஸ்விங், அதுக்கு முந்தின ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை எதுனா இது, அதுக்கு முந்தின ஸ்விங்கோட ஹைனா இது. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை ப்ரீவியஸ் ஸ்விங் லோனா இதுதான். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கரண்ட் ஹைல இருக்கு. இது வந்து நம்மளோட கரண்ட் ஹை. ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை எதுன்னு பார்த்தோம்னா இந்த லெவல். கரெக்டா? இப்போ என்னோட இந்த பர்பிள் லைன் தெரியலவா? சரி, ஓகே, இந்த கலர் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு ரெட்டிஷ் கலர் இருக்குல்ல, மரூன் மாதிரியான கலரு. ஸோ இந்த லெவல்லாம் என்னதுன்னா நம்ம ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கான லெவல். ஸோ அந்த லெவலை பிரேக் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம வரைஞ்சிருக்கிற இதுபடி என்ன நடந்திருக்கு, ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் நம்ம பார்த்தோம். தேர்ட் பாயிண்ட் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இல்லைன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோ. அப்போ ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோனா இது இது. அப்போ இங்கே பிரேக் ஆயிருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோவை இப்படி பிரேக் ஆகிருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது அது ஒரு ஒரு கரண்ட் ஸ்விங்குக்கு முந்தின ஸ்விங்கோட ஹையை இல்லைன்னா முந்தின ஸ்விங்கோட லோவை பிரேக் பண்ணுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம தேர்டாக பார்க்குற பிரேக் அவுட்கான பிளேஸ் எதுனா ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை இல்லைன்னா லோ. ஸோ அடுத்து நம்ம எது பண்ணா மூவிங் ஆவரேஜஸ். ஸோ இப்போ நம்ம இண்டிகேட்டர்ஸ்ல 20 டே மூவிங் ஆவரேஜ் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜை இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கா. ஸோ இந்த இடத்துல டவுன்வர்ட்ல பிரேக் பண்ணியிருக்கு, ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகியிருக்கா. வேற எங்க? ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கா. ஸோ நம்ம பார்க்குற 4 பாயிண்ட் வந்து மூவிங் ஆவரேஜோட பிரேக் அவுட்.
இப்போ நம்ம சொன்னதுல ஏதாவது குழப்பம் இருக்கா ப்ரோ? கிளியரா உங்களுக்கு?